Good evening, sir. Can all of you hear my voice? Yes. Yes, sir. Video is clear? Yes. No disturbance, right? The video and audio is clear. Once again, I welcome back to this max class. Before we are going to discuss about the problems, nowadays you people are facing, I think you're having a quarterly examinations, the state board schools. All Yes, the sir. Tamil Nadu state board schools are just having your quarterly examination. Quarterly exam போயிட்டு இருக்கா? Right. So நிறைய பேர் preparationல இருக்கிறீங்க. Even though because we have only one day in the week, right? So without any disturbances, ஓகேவா, உங்களை ஜஸ்ட் ஒரு 1.5 hourல ஷார்ப்பா ஐ லீவ் யூ அட் 8:30. ஓகேவா, டோன்ட் வரி. ஸோ நிறைய பேர் சென்னை ஜெயஸ்ரீன்னு யாரா இருக்கீங்களா? ஜெயஸ்ரீ வந்திருக்கீங்களா? இஸ் ஜெயஸ்ரீ? ஜெயஸ்ரீ இஸ் தேர்? ஜெயஸ்ரீ இல்லைங்களா? ரைட். எனிஒன் ஃப்ரம் சென்னை ப்ளீஸ்? இஸ் எனிஒன் ஃப்ரம் சென்னை? சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களா யாருன்னா? Come on. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். Can you hear my voice, please? Sir, Chengalpattu. Yes, sir. செங்கல்பட்டு இருக்கீங்க. திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சென்னையில யாரும் இல்லையா? ரைட், நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹாய் அலோன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. சார், ஐ சென்ட் யூ த குவார்டர்லி டிஸ்ட்ரிக்ட் 1 mark questions ஃபார் கிளாஸ் 12 குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட 1 word questions. கரெக்டா பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 100 கேட்டிருக்காங்க. அதனுடைய கீ ஆன்சர்ஸும் என்கிட்ட இருக்குது. இஃப் எனிபடி வாண்ட்ஸ் I'll just send you through WhatsApp. ஓகேங்களா? This is very useful for you. If anyone wants today night itself, you just say hi to me. I'll just send you that. Okay? Those who are interesting, those who are needed, you can send your message to me. Then I'll send you your question paper. Okay? Right. நம்ம இப்ப போலாம். Sir. சொல்லுங்கம்மா. Sir, your number, sir. நம்பர் நான் அன்னைக்கு கொடுத்தனே. எனிவே ப்ளீஸ் காப்பி பண்ணீங்க. 9940482422. ஓகே, சரியா? ஜே ராபர்ட் என் நேம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் சென்ட் யுவர் மெசேஜ். ஹாய் சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் சார் ஐ நீட் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். புரியுதுங்களா? ஐ எம் ஃப்ரம் எடிட்டல் அகாடமின்னு சொன்னாலே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். 12th ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. immediately I'll reply you. Okay? Right. இப்போ பாருங்க, next problem. I told you the last class, the quadratic equations, which is very useful for your any entrance examination. The quadratic equation எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட், sum of the roots, product of the roots வச்சு பார்த்தோம். அடுத்து polynomial equations, the weight of formula வச்சு எப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ போயிட்டு வந்தோம். In your textbook, 12th standard textbookல the first exercise எப்படி இருக்குன்னா, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருவான். you have to find the roots or you have to prove something இல்ல அப்படின்ற கொஸ்டின். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்களேன். இது ஒரு quadratic equation தான். P and Q are the roots of the equation. I want everybody to listen because just 1.5 hours தான், நம்ம குயிக்கா முடிச்சுட்டு போயிடலாம். இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் மறுபடியும் சொல்றேன். என் கிளாஸ்ல கவனிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. when you are going to prepare for an examination மட்டும் நீங்க பார்த்தா போதும். நடுவுல நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. it is a very easy, டெக்னிக்கலா ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அதனால நீங்க வரி பட வேண்டியது, கஷ்டப்படணும் இல்ல, you have to take more effort அப்படின்னா கிடையவே கிடையாது. it's very simple and easy, but you have to listen carefully, understand accurately and what record correctly. இந்த மூன்று விஷயத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். are you all ready? please tell me ready. ஒரு பூஸ்டர் இருக்கட்டுமே. Yes, sir. Yes, sir. why I'm taking this as a first problem, because this is one of the most important question in the chapter called theory of equations. அதனாலதான் இதுக்கு போட்டிருக்கேன்
It's a superhero problem. Frequently asked question, previous year question, எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். So important. ஓகேங்களா? இது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இதுவும் அடுத்த சமம் ரெண்டுமே வந்து சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம்ஸ், சூப்பர் ஹீரோ ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? They are called as superstars, superstar problems. Okay. Next, பாருங்க இப்ப என்ன கொடுத்தனா, if p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0, we have to show that root of p by q, square root of q by p and square root of n by l equal to 0. The quadratic equation given here is lx square plus nx plus n equal to 0. Here it is clearly given that p, q are roots. Then we can find the sum of the roots and the product of the roots. Sum of the roots means p plus q. P plus q means what? Minus b by a. Everybody knows that, right? Minus b by a. அப்ப நான் என்ன பண்ணலாம்? Minus n by l. Is it right? Because if the equation is given that ax square plus bx plus c equal to 0, then the sum of the roots are alpha plus beta equals to minus b by b, a and alpha beta is equals to c by a. Everybody knows that. ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டோம் நம்ம, அதனால உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டா? இட்ஸ் ஓகே. Yes, sir. Yes. Next pq c by a. We can write this as n by l. Your c is n and your a is l. இது ஒரு பக்கம் இருக்கு. Keep it aside. Next we'll move on to the next one. என்னன்னா, we want to find out root p by q அல்ல plus root q by p plus square root of n by l equal to 0 னு prove பண்ணணும். Is it right? This is the thing I am going to prove it. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Just I am doing only one idea, taking square. அப்போ இது எப்படி இருக்கு தெரியுமா? a plus b plus c the whole square. Can anyone tell me what is the formula for a plus b plus c the whole square? Quick. A square plus b A square square plus plus B square 2ab plus plus C square plus 2bc plus 2ca. Very good. A square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2c. We are only going to apply that formula. How I am going to use this? பாருங்க, p by q square பண்ணா only I'll get p by q. Next one q by p. Next one n by l plus 2 into ab. Multiply பண்ணுங்க, square rootல multiply பண்ணலாம். pq into pq வரும். I can write this as square root of pq divided by pq plus 2 into bc, q into n, qn by p into l plus 2 into square root of n into p, np divided by l into q. I can write this as lq. Fine? Right. Now you can cancel pq, pq. Now you can write in the first ரெண்டு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் LCM எடுக்க போறேன். p into q, pq cross multiply பண்ணா p square plus q square plus n by l plus 2 plus, இப்ப நல்லா கவனிங்க, square root of 2 into q by p இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த n by l மட்டும் தனியா வச்சுக்கிறேன். q by p நீங்க அப்படியே வச்சுட்டு n by l இங்க போட போறேன். Because n by l is nothing but pq. From the Vita formula already we have found out the value of n by l is nothing but pq. அதனால நான் அதை செப்பரேட் பண்ணிட்டேன். இதே போல அங்கேயும் p by q into n by l. Now பாருங்க, மறுபடியும் அல்ஜிப்ரா போறோம். We are coming back to 9th standard, 8th standard. The p square plus q square இருக்கு இல்லையா, you can write this as p plus q the whole square minus 2pq. Is it right? Minus 2pq divided by pq. இப்போ மறுபடியும் பாருங்களேன், இந்த n by l இருக்குல்ல, இதுக்கு வேல்யூ என்ன சொல்லலாம்? pq plus 2 into q by p into n by l என்ன சொல்லலாம்? We can write this as pq, right? Plus 2 into p by q into n by l can be written as pq. qq cancel, pp cancel. வேற எதுனா கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் p plus q உடைய வேல்யூ, the answer, the value of p plus q, your p plus q is equals to minus n by l. I can write this as minus n by l whole square. 2 into pq, your pq is n by l whole thing divided by pq.
which is equals to n by L plus PQ plus 2 பாருங்க இங்க q into q என்ன ஆயிடும் q square இல்ல ஏன்னா pp will get cancelled, therefore we have square root of q square. I can write this as 2p. அதே போல q get cancelled, 2q sir. தப்பா போல இங்க இங்க நம்ம தப்பா பண்ணிட்டோம். pp cancel ஆனா q square தான் இருக்கும் 2q plus 2p. ராவ் ஓகேங்களா? shall I rub the problem? உங்களுடைய இது கொஸ்டின் அழிச்சிட்டுங்களா? ரைட். Now I'll just strike out the question. Please listen. The last two steps are there. That's all. இப்போ minus n by L the whole square. இது வந்து 2n by L. அப்போ இதுக்கு LCM எடுக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இதுல which is equals to n square by L square. Minus L square we have taken common. இங்க L ஒன்னு தான் இருக்கு இல்லையா? ஸ்கொயர் இல்ல. அப்போ n ஆல மல்டிப்ளை பண்ணோம் which is equals to minus 2nl. minus 2nl. நீங்க இந்த ஸ்டெப்ல கூட கான்ஸ்டன்ட் சரி பரவாயில்ல 2n by L by L square whole thing divided by n into L. I can write this as n into தலைகீழா போனா என்ன வரும் L by n. L by n. You can cancel this L cancel ஆயிடும். சரிங்களா? ஓகே நைட் L cancel. அடுத்தது plus PQ plus 2. Next 2 காமன் எடுக்கிறீங்களா? We'll get 2 காமன் எடுத்தா P plus Q. What is the value of P plus Q? Your P plus Q is minus n by L. இப்போ பாருங்களேன் என்ன காமன் எடுத்துடலாமா? என்ன காமன் எடுத்தா we'll get n minus 2 divided by n into L plus PQ plus 2 into 2 plus 2 into P plus Q. P plus Q ன்றது minus n by L. Now n cancel. சரிங்களா? Now n cancel. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணலாம்னா PQ கூட வேல்யூஸ் நான் போட்டுருக்கணும். இந்த வாட்டி போடலாம். PQ உடைய வேல்யூ என்னது n by L. கரெக்ட்டுங்களா? அதையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ n கேன்சல் பண்ணிட்ட பிறகு we have இதை ஸ்ப்ளிட் பண்ணலாமா? we'll have n by L minus 2 by L. சார் அங்க 2nl வராதா சார்? எங்கம்மா? n ஸ்கொயர் அந்த LCM எடுக்கும்போது n ஸ்கொயர் மைனஸ் 2nl. ஃபர்ஸ்ட் 2nl. அப்போ இங்க 2l இருக்கும். Thank you very much மா. n by L minus 2l by L கேன்சல் ஆயிடுமா? அப்ப வெறும் 2 தான். பிளஸ் n by L plus 2 minus 2n by L. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாருங்களேன். இந்த minus 2 plus 2 கேன்சல். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2n by L minus 2n by L. Everything is get cancelled, therefore the value is 0. இப்போ இந்த வேல்யூ வந்து 0 ன்னு. எதனுடைய வேல்யூ 0? We have taken root p plus root q the whole square equal to 0. அப்போ square root on both sides 0 தானே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? a square equal to 0 ன்னு சொன்னா a உடைய வேல்யூ 0 தான். அப்போ p plus square root of p by q plus square root of q by p plus square root of n by L the whole square 0 ன்னு சொன்னா we have square root of p by q plus square root of q by p plus square root of n by L equal to 0. Hence proved. Please take down. எழுதிங்க. சார் இந்த n ஸ்கொயர் மைனஸ் 2nl எப்படி வந்தது சார்? l எப்படி வந்தது? மறுபடியும் சொல்றேன்னா இந்த இடத்துல பாருங்க. இல்ல இன்னொன்னு சிம்பிளான மெத்தட் நான் சொல்லி தரட்டுங்களா? இந்த ஸ்டெப்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் ஈஸி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இத தனித்தனியா பிரிச்சுடுங்க. ரெண்டு ஃபேக்டரா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் p plus q the whole square divided by pq. அடுத்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவீங்களா? pq கேன்சல் ஆயிடும். வெறும் -2 தான் இருக்கும். அடுத்து pq plus 2 into q plus 2 into p. இப்போ நீங்க டைரக்டாவே போட்டுக்கலாம். 2 காமன் எடுத்தா இந்த p plus q வேல்யூ. சரிங்களா? இப்போ தேவைப்படுறவங்க அதை எழுதிங்க. அடுத்த ஸ்டெப்ல நான் சொல்றேன். சரிங்களா? இது அந்த இன்னொரு மெத்தட், இது another method. Now you can write the value of p plus q. Your p plus q is equals to minus n by L divided by pq. pq ன்றது n by L. கரெக்டா? சாரி p plus q the whole square இது by pq minus 2. pq உடைய வேல்யூ வந்து n by L
+2 இது ரெண்டுத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயே. சரிங்களா? போட வேண்டிய அவசியம் இல்லை. +n/l. சரிங்களா? அடுத்தது 2 × p + q 2 × -n/l. இப்போ n ஸ்கொயர் பண்றேன் இல்ல? அப்போ n²/l பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர், இது அப்ப வெறுமையா என்ன இருக்கும்? இங்க n/l இருக்கும், இங்க ஒரு n/l இருக்கும், இங்க 2n/l இருக்கும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், which is equals to 0. அதோட இது சிம்பிள். புரிஞ்சுதா? சோ இந்த ஸ்டெப் புரிஞ்சவங்க யூ கேன் ஃபாலோ திஸ். அதோட இது சிம்பிள். இந்த ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணி போட்டாலும் தப்பு இல்லை. ரெண்டுமே மத்த ஒரே இதுதான், சொல்யூஷன் தான், தவறு கிடையாது. ப்ளீஸ் டேக் டவுன். The next sum is a most important. ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். சரிங்களா? ரியலி இந்த சம் வந்து உங்க காலேஜ்ல கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சம் தான் இது. சரிங்களா? தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒருவேளை நீங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல படிக்கும் பொழுது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ன்ற சாப்டர்ல இதே கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Shall we do it now? Are you ready? Ready, sir. Yes, we'll move on to the next problem. Okay. If the equation, the next one, if the equation, the next one, if the equation x² plus px plus q equal to 0 and x² plus p dash x plus q dash is equals to 0, x² plus px plus q equal to 0 and x² plus p dash x plus q dash equal to 0 have a common root, have a common root, have a common root, show that it must be equal to, show that it must be equals to pq dash minus p dash q divided by q minus q dash, or q minus q dash divided by p dash minus p. Once again, I'll repeat the question. If the equations x² plus px plus q equal to 0 and x² plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to pq dash minus p dash q, q minus q dash or q minus q dash divided by p dash minus p. So எத்தனை பேர் 11th ஸ்டாண்டர்ட்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எப்படி படிச்சீங்கன்னு தெரியல. ஞாபகம் இருந்தா ஓகே, இட்ஸ் குட். அப்படி இல்லைன்னா ஐ டீச் யூ ஹவு டு சால்வ் த டூ ஈக்குவேஷன்ஸ் யூசிங் எ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதுதான் இங்க நான் பண்ண போறேன். இப்போ இங்க என்ன சொல்லிட்டான் கொஸ்டின்ல, have a common root. சப்போஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x² plus px, எல்லாம் லிசன் பண்ணுங்க, லிசன் கேர்ஃபுல்லி. x² plus bx, everybody please, everybody, x² plus p dash x plus q dash is equal to 0. These two equation as a common root. அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 2 னு ஒரு ரூட் இருந்தா கண்டிப்பா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 2 னு ஒரு ரூட் இருக்கும். இப்போ நான் அந்த ரூட்டை என்னன்னு பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்றேன். ஆல்பா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்பர் 1 ஈக்குவேஷன், இது நம்பர் 2 ஈக்குவேஷன். லெட் ஆல்பா அண்ட் பீட்டா, சாரி ஆல்பான்னு போட்டுங்க, ஆர் தி ரூட் ஆஃப் equation 1 and equation 2. I want everybody to listen here. பாருங்க, நான் இது வந்து இந்த சம் ஏன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னா, என்ட்ரன்ஸ் ஜேஇ மெயின் நல்லா கவனிச்சுக்க தம்பி. those who are really preparing for engineering groups, I want to study in any one of the best colleges, engineering colleges in India னா தயவு செய்து நான் சொல்றத டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? அதனால தயவு செய்து இது +2க்கு பிரயோஜனம் மட்டும் இல்ல, it is also useful for any entrance examination, any competitive examinations. So மறுபடியும் சொல்றேன், அதனால ரொம்ப கவனமா கவனிங்க, விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. +2 is a very very important stage. அந்த +2 படிக்கிற இயர் வந்து லைஃப் சேஞ்சிங் இயர். அதனால வந்து தயவு செய்து கவனிச்சிங்க. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா, என்ட்ரன்ஸ் நடத்துறோம் இல்லையா, ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, அப்படிப்பட்ட என்ட்ரன்ஸ்ல இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நான் சொல்லிட்டேன் ஆல்பா ஆர் த ரூட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப என்ன சொல்ல தெரியுமா, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆல்பா போடலாம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி ஆல்பா பிளஸ் கியூ ஈக்குவல் டு 0. ஐ கேன் டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துங்க. சரிங்களா? அடுத்து அதே போல அடுத்ததுக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஆல்பா பிளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. லெட் அஸ் டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த ரெண்டுத்துல இருந்தும் ஆல்பா வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறேன். இதை வந்து ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் சைட்ல ஒன்னா போட்டுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தயவு செய்து யாருக்கு ஒருவேளை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட மறுபடியும் ஒரு தாடி கத்திக்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஆல்பா தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, ஆல்பா ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க, ஆல்பா. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா யூ ஹேவ் டு புட் 1. எதுவுமே இல்லைன்னா 1ன்னு போட்டுக்கணும். பாருங்க ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா 1. ஒருவேளை வேரியபிள் மாறி இருக்கு, எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்ப இங்க என்ன பண்றீங்க, ஆல்பா ஸ்கொயர் இஸ் தேர், ஆல்பா இஸ் தேர், லாஸ்டா 1. புரிஞ்சுதுங்களா? முதல்ல இதை போட்டுறணும். போட்டுட்டு செகண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆல்பாவுடைய கோஎஃபிஷியன்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு டேக் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல்பா. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது p, then the coefficient of constant. You have to take the constant is q. Next the coefficient of alpha square, that is 1. எதுல ஸ்டார்ட் பண்ணீங்கனோ அதுலயே தான் முடியும். நான் சொல்றது புரியுது? அதே போல just go for second equation. நீங்க சொல்லலாம் பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன்ல எதை ஸ்டார்ட் பண்ணணும்? இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன வரணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆல்பா ஸ்கொயர் கீழே. வெரி குட், p dash. Similarly for q dash 1. Sorry, next 1 p dash. ரொம்ப சிம்பிள் போட்டாச்சா? இப்ப now alpha square, that is called cross multiplication. This 2 p into q dash pq dash, p into q pq, which is equals to alpha divided by q into 1q, q dash into 1q dash, 1 divided by p dash minus p. Okay, இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஆல்பா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன், ஆல்பா கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து ஆல்பா ஸ்கொயர் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ஆல்பா வேல்யூ. எனக்கு ஆல்பாவுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் உன்னுடைய ரூட். அதை தான் கேட்டிருக்காங்க. யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் ரூட் இஸ் நத்திங் பட் pq minus p dash by q or q minus q dash அல்லது q minus q dash divided by p dash by p. சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பாவுடைய வேல்யூ ரெண்டு விதமா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். சரிங்களா? அப்ப ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை pq dash minus pq, alpha divided by q minus q dash. சரிங்களா? அப்ப இந்த ஆல்பா ஒன்னு கட் ஆயிடும். I want alpha value alone. இத cross multiply பண்ணீங்க, we'll get pq dash minus pq divided by இல்ல sorry p dash q. நான் வெறும் pq ன்னு போட்டேன், p dash pq dash, this is called p dash. இந்த p ன்னு போட்டேன் இல்லையா, p dash q. அப்ப p dash q இங்கேயும் வரும், இங்கேயும் p dash q divided by q minus q dash. பாருங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா? ஒன் ஆஃப் த ரூட் இஸ் கிளியர்லி தெரிஞ்சிச்சு, pq dash minus p dash q. அடுத்தது அதே போல இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். alpha divided by q minus q dash, 1 divided by p dash minus p. Your alpha is equals to cross multiply q minus q dash divided by p dash minus p. So என்னுடைய நோக்கம் எல்லாம், my aim is to find out the alpha value. என்ன தெரிஞ்சிச்சு, ஆல்பாக்கு ரெண்டு வேல்யூ. ஒன் இஸ் pq dash minus p dash q by q minus q dash. Alpha is equals to q minus q dash upon p dash minus p. These are the two roots we have proved. அவ்வளவுதான், hence proved. That's all. Once again I'll repeat you, again I'll teach you. Please listen. Yeah, there are two equations are given, x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0. Both equation has the same roots. அதுதான் நான் ஆல்பான்னு எடுத்துட்டேன். அந்த ஆல்பாவுடைய வேல்யூ either this or this அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். Since I have taken alpha is the common root for both the equations, in place of x I am just putting alpha square alpha. இல்ல alpha alphaன்னு போட்டாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை பார்க்கும்பொழுது இது எல்லாமே ஆல்பா ஸ்கொயர் ஆல்பால இருக்கு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல
நீங்க முதல்ல என்ன வேல்யூஸ் ஆல்பா ஸ்கொயர் இருக்கா ஆல்பா ஸ்கொயர், ஆல்பா இருக்கா கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 1 போடுறோம். Let us take the coefficient of the second term. The coefficient of second term is p, q and alpha square. அப்போ சாரி 1. அப்போ நான் என்ன பண்றேன், p q, q ல ஸ்டார்ட் பண்ண அதே p ல எண்ட் பண்ணேன். இங்க p dash q dash 1 and p dash. இப்போ now first இங்க என்ன இருக்கு alpha square. அதனால alpha square போட்டுட்டு cross multiplying p q dash minus p dash q எல்லாம் டிட்டர்மினன்ட்ல போட்டுருப்பீங்க, டிட்டர்மினன்ட் மெத்தட் மாதிரி. அடுத்து ஆல்பா போட்டுட்டு இதுல எடுத்த q minus q dash 1 divided by p dash minus p. First I am comparing the 1 and 2, the next one comparing the 2 and 3. I am getting the alpha values. Both the alpha values are same. I have proved that. Any doubts in this? Any doubt? Anybody? ரொம்ப சிம்பிளா இருக்கா? Now we'll do some in text. No doubt. சில in text problems நம்ம போடலாம். இப்போ இது வரைக்கும் நான் போட்டதெல்லாம் book problem. So now we are going to do the in-text problems. Okay. Let alpha and beta, let alpha and beta be the roots of, let alpha and beta be the roots of, please take down, let alpha and beta are the roots of let alpha and beta are the roots of the equation x square, roots of the equation x square minus 6x, x square minus 6x, x square minus 6x minus 2 equal to 0. If alpha suffix n, if alpha suffix n, sorry, alpha la a போடுங்க, a suffix n is equals to alpha power n minus beta power n, alpha power n minus beta power n for n greater than or equal to 1, for n greater than or equal to 1, greater than or equal to 1, then the value of a suffix 10, 2 into multiplied by a suffix 8 divided by 3 into a suffix 9 is equals to, once again I'll repeat the question, let alpha and beta be the roots of x square minus 6x minus 2 equal to 0. If a suffix n is equals to alpha power n minus beta power n for n greater than or equals to 1, then the value of, சரிங்களா, a உடைய வேல்யூ வந்து n உடைய வேல்யூ வந்து 1 க்கு மேல இருக்கு, ரைட்டா, greater than or equal to 1, அப்போ n உடைய வேல்யூ 0 ஆவறதுக்கான சான்சஸே கிடையாது, சரிங்களா, n is greater than or equals to 1. Now we want to find out a10. பாருங்க, an சொல்லும் பொழுது alpha n minus beta n இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல x square minus 6x minus 2 இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு நான் ரெண்டு ரூட் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒன்னு ஆல்பா ஒன்னு பீட்டா. ஆல்பா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இட் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்பா ரூட்னா இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்பா போய் உட்காந்துரும், 6x minus 2 equal to 0. பீட்டா இஸ் த ரூட்னா பீட்டா போய் உட்காந்துரும், பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 6 பீட்டா, சரி இங்கே கூட மாத்திடணும், ஆல்பா minus 2 equal to 0, minus 2 equal to 0. சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், இது 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணுமா. இப்போ
எனக்கு மேக்சிமமா என்ன தேவைப்படுது? A10 தேவைப்படுது. அதுக்கப்புறம் A9 தேவைப்படுது. அதுக்கப்புறம் A8 தேவைப்படுது. இப்ப A என்ன இது? இப்போ A10 எப்படி இருக்கும்? ஆல்பா பவர் 10 மைனஸ் பீட்டா பவர் 10. A9 எப்படி இருக்கும்? ஆல்பா பவர் 9 மைனஸ் பீட்டா பவர் 9. A8 எப்படி இருக்கும்? ஆல்பா பவர் 8 மைனஸ் பீட்டா பவர் 8. அப்போ எனக்கு மேக்சிமம் A10. அதனால நான் என்ன பண்றேன்? ஆல்பா ஸ்கொயர் இருக்கு. இது ஆல்பா பவர் 8ல மல்டிப்ளை பண்றேன். இங்க பீட்டா ஸ்கொயர் இருக்கு. இத பீட்டா பவர் 8ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆல்பா பவர் 10 கிடைக்கும், பீட்டா பவர் 10 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. ஒவ்வொன்றுத்தையும் ஆல்பா பவர் 8ல பண்ணா ஆல்பா பவர் 10 minus 6 into alpha power 9 minus 2 into alpha power 8 equal to 0. Next, beta power 10 minus 6 into beta power 9 minus 2 into beta power 8 equal to 0. Let us take this as equation 3 and 4. Now I am subtracting this. அப்போ இதெல்லாம் symbol மாறிடும். Minus, plus, minus. I can change the symbol, right? அப்போ என்ன ஆயிடும்னா, இப்போ add பண்ணீங்கன்னா, இப்போ பாருங்க, first alpha power 10 minus beta power 10. If I take minus 6 common here, we can write this as alpha power 9 minus beta power 9. அடுத்து என்ன பண்ணுவீங்க? Next, what we'll do? அடுத்து எதை காமன் அடிப்பீங்க? -2 sir. I can take, sorry, plus minus 2 காமன் எடுத்தீங்கன்னா alpha power 8 minus beta power 8 equal to 0. கரெக்ட்டுங்களா? சப்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய வேல்யூ எப்படி தருவ? A suffix 10. You can put A power 9 minus beta power 9 as A power 9, 6A9 minus 2 into alpha power 8 minus A8 equal to 0. எனக்கு என்ன A10 minus 2A power 8. அப்போ A10 இங்க வச்சீங்க, minus 2 into A suffix 8 அப்படி வச்சுட்டு இது அந்த சைட் போனா which is equals to 6A suffix 9. இந்த கொஸ்டின்ல 3A suffix 9 தான் இந்த டினாமினேட்டர்ல இருக்கு. அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். 3 கொண்டு வந்துடுறேன், A9 கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆயிடும்னா A10 2 into A suffix 8 by 3 into A suffix 9. இந்த 3 இங்க வந்துச்சுன்னா வெறும் என்ன இருக்கும்? இங்க 4. The answer is 2. இது எப்போ கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் JEE மெயின்ல கொஸ்டின்ஸ், அந்த 30 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். யூ ஹேவ் டு சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். அப்படி சொல்லனா மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர், அக்யூரேட் ஆன்சர். அடுத்த 10 வந்து அதுல 5 தான் நீங்க எழுதினா போதும், சாய்ஸ் அதுக்கு உண்டு. இப்போ இந்த வருஷம் இன்னும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணல, நான் லாஸ்ட் இயரை வச்சு பேஸ் பண்ணி சொல்றேன். யூ ஹேவ் டு ஆன்சர் ஒன்லி 5 கொஸ்டின்ஸ். தட் கொஸ்டின்ஸ் ஆர் நியூமரிக்கல் வேல்யூ டைப். அதுல ஆன்சர் எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூவா தான் இருக்கும். அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? மேபி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்ல கூட ஒரு இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம், அதாவது வந்து உன்னுடைய சிலபஸை பேஸ் பண்ணி which is not in your textbook. உங்க டெக்ஸ்ட் புக்ல எங்க தேடி பார்த்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கா? சரிங்களா? ப்ளீஸ் டேக் டவுன். Okay, next problem. We'll do the next one.
the next one. If sine alpha, comma cos alpha, if sine alpha, comma cos alpha are the roots of the equations, or the roots of the equations, or the roots of the equations, or the roots of the equations, roots of the equations, ax square plus bx, ax square plus bx plus c equal to 0. Ax square plus bx plus c equals to 0. Okay, sine alpha, cos alpha are the roots of the equation ax square plus bx plus c equal to 0. Where c not equal to 0, then prove that a plus c the whole square is equals to b square plus c square. A plus c the whole square equals to b square plus c square. Okay, please listen carefully. We have to prove that a plus c the whole square equal to b square plus c square. பாருங்க, எனக்கு வந்து என்னன்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ax square plus bx square, அதனோட ரூட்ஸோ sin alpha cos alpha. First you find out the sum of the roots. ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், sin alpha plus cos alpha minus b by a. Next to the product of the roots, we can write this as sin alpha into cos alpha, which is equals to c by a. எனக்கு என்ன பண்ணணும், a plus c the whole square, b square plus c square. பாருங்க, எதனால why the trigonometry is very very essential. Why I call it as a all-rounder unit topic னு ஏன் சொல்றேன்னா, இது எல்லா இடத்துலயும் வரும். நீ பார்க்காம இருக்கவே முடியாது trigonometry. இங்க trigonometry உடைய ஒரு one of the important identities தான் நான் யூஸ் பண்ண போறேன். என்ன தெரியுங்களா, sin square plus cos alpha இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபார்முலாவை தான் இங்க போட போறேன். நான் என்ன பண்ண போறேன், sin alpha plus cos alpha the whole square கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா, sin square alpha plus cos square alpha plus 2 into sin alpha cos alpha. Problem over. What is the value of sin alpha plus cos alpha? Which is equals to minus b by a the whole square. இதனுடைய வேல்யூ என்னது, which is nothing but 1. 2 into sin alpha plus sin alpha cos alpha, which is equals to ca. 2ca. இல்ல, அப்ப பாருங்க, we can write this as b square போனா b square by a square. இது இந்த சைடு வந்தா we'll get 2c divided by a, which is called 1. இல்ல, b square by a square minus 2c by a, which is equals to 1. இப்போ நீங்க LCM எடுக்கலாம். a square is the LCM. Cross multiply பண்ணல, a square னா அப்ப b square minus 2ac equals to 1. இன்னும் இத cross multiply பண்ணா b square minus 2ac equals to a square. Okay, which is equals to a square. இப்போ நீங்க ஒன்னும் மாத்தி கூட போடலாம், இந்த 2ac அப்படி வச்சுக்கலாம், நீங்க எப்படி ஒண்ணா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல. a square minus 2ac, we can get b square minus 2ac equals to a square. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், I can keep b square மட்டும் இங்க வச்சுட்டு இந்த a square அப்படியே கொண்டு போறேன். a square plus 2ac. பாருங்க, எனக்கு என்ன சொல்றேங்க, a plus c the whole square. What is the formula for a plus c the whole square? Come on, quick, anybody? A square plus c square plus 2ac. Very good. a square plus c square plus 2ac. எனக்கு அங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா, c square is missing. So that on both the side, I am adding c square. b square by c square on both sides. Now you can write b square plus c square equal to, this can be written as a plus c the whole square. அப்போ a plus c the whole square உடைய வேல்யூ என்ன சொல்லணும்னா, we can write this as b square plus c square. Hence proved. இது ஒரு 3 மார்க்ஸ்லயோ இல்ல 2 மார்க்ஸ்லயோ உங்களுக்கு கேட்கலாம். ரைட்டா? திஸ் இஸ் அவுட் ஆஃப் த உங்க புக்ல இல்லாத, புக் பேக்ல இல்லாத ஒரு கொஸ்டின். ஒரு 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது ஒரு இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
The next problem. Finished? If the sum of, if the sum of the roots of the quadratic equation, if the sum of the roots of the quadratic equation ax square plus bx plus c, ax square plus bx plus c, where ABC not equal to 0, where ABC not equal to 0. A multiplied by B multiplied by C is not equal to 0. Is equal to the sum of the square of the reciprocals. Is equal to the sum of the squares of the reciprocals. Again, I'll repeat, if the sum of the roots of the quadratic equation ax square plus bx plus c equal to 0, ABC not equal to 0, is equal to the sum of the square of the reciprocals, then a by c, b by a by c, comma b by a, comma c by b, or in HP, or in HP. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஹெச்பிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தெரிஞ்சா போதும். நான் ஏற்கனவே 2 க்ளூ கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? இஃப் a, b, c are in AP, then what is the condition? 2b equal to a plus c. If a, b, c are in HP, GP, then B what I square can is say? equal to b AC. square equals to AC. இந்த ஏபிக்கும் ஹெச்பிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. a, b, c are in AP ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் தான் HP. 1 by a, 1 by b, 1 by c are in HP. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த கேஸ்ல a by c இருக்கு இல்லையா, c by a by b, b by c are in AP ன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இது HP ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ ax square plus bx plus c equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றேன், இந்த இதுக்கு ஆல்பா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ். ax square plus bx plus c. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான்? The sum of the roots of the quadratic equation is equal to the sum of the roots squares of the reciprocals. இப்ப நான் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கேன் இல்லையா, அதனுடைய ஸ்கொயர்ஸ் sum of the roots, ரைட்டா? ஆல்பா பிளஸ் பீட்டா, that is equals to அதனுடைய reciprocal 1 by alpha square plus 1 by beta square. இதுதான் கண்டிஷன் கொடுத்திருக்கான். There it is given alpha plus beta sum of the roots equal to sum of the square of the reciprocals. Alpha உடைய reciprocal என்னது? 1 by alpha. இல்ல பீட்டா உடைய reciprocal 1 by beta. ஸ்கொயர் பண்ணா 1 by alpha square 1 by beta square. இப்போ இதுல இருந்து sum of the roots கண்டுபிடிக்க போறோம். alpha plus beta minus b by a. Alpha beta product of the roots. இல்ல we can write this as c by a. Now listen, alpha plus beta equals to 1 by alpha square plus 1 by beta square. இதுதான் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண, ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு வேல்யூ போட்டுடலாம் இல்ல. இப்ப அதே போல இதுக்கு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், இதுக்கும் வேல்யூ இருக்கு, ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்ப இதுக்கு என்ன பண்ணனா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன். ஆல்பா பிளஸ் பீட்டா, யூ கேன் ரைட் திஸ் அஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா டிவைடட் பை ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அடுத்து திஸ் இம்ப்ளைஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா உடைய வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், மைனஸ் பி பை ஏ. Alpha plus beta the whole square, b square by a square minus 2 into alpha beta. Alpha beta would value c by a. Squaring will get c square by a square. So which is equals to LCM artha a square. If already b square is there, minus a wala multiply panna will get 2ac. You can write ac square by a square. Ulta pota a square by c square. A square will get cancelled. We have minus b by a equals to, இதை வந்து டிவைட் பண்ண போறோம், b square by c square இருக்கு இல்லையா,
we have correctங்களா? Am I right? B square minus 2AC divided by C square. ஓகேங்களா? which is equals to வந்து நம்மளுக்கு right? So minus B by A, B square minus 2AC divided by C square. This implies minus B square by AC divided by உங்களுக்கு வருது இல்லையா? இப்போ நான் என்ன 2AC சாரி 2AC இதை நீங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கூட போட்டுக்கலாம். B square by C square minus 2AC by C square. ரைட்டுங்களா? இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 2AC by C square வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது வந்து CC கேன்சல் ஆயிடும். அப்போ இது வந்து 2A by C which is equals to B square by C square minus B by A. ரைட்டா? B square by A square divided by minus B by A. sorry plus B by A. The minus in the side வந்துச்சுன்னா we have plus B by A. Now you can take LCM. இப்போ இந்த LCM எடுத்தீங்கன்னா we'll get AC square. இதை cross multiply பண்ணீங்கன்னா AB square plus BC square. ரைட்டா? இப்போ இந்த ஒரு சியும் இந்த ஒரு சியும் கேன்சல் பண்ணிடலாம். இதை cross multiply பண்ணீங்கன்னா we'll get 2A square C equals to AB square plus BC square. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்லா இடத்துலையும் throughout left hand side and right hand side I am dividing by ABC. ABC ல டிவைட் பண்ணும்போது it will give you 2 times of A cancel ஆயிடும், C cancel ஆயிடும், வெறும் B மட்டும் தான் இருக்கும். 2A by B. ரைட்டா? நெக்ஸ்ட் ABC ல கேன்சல் பண்ணும்போது AB கேன்சல் ஆயிடும், C B by C மட்டும் இருக்கும். அடுத்தது பிளஸ் நெக்ஸ்ட் ABC ல டிவைட் பண்ணும்போது A மட்டும் இருக்கும், BC கேன்சல் ஆயிடும், ஒரு C மேல இருக்கு, C by A. பாருங்க நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன், ABC A by C B by A C by B or in HP னா அதனுடைய உல்டா. இப்போ பாருங்க B by C C by A ஆட் பண்ணா 2 times of A by B. அப்ப எது இதெல்லாம் ஜிபில இருக்கு, ஃபர்ஸ்ட் B by C, இது செகண்ட் டேர்ம் கமா A by B, அதுக்கப்புறம் C by A or in AP. நான் இந்த ரூல் படி 2B equal to A plus C, அப்ப 2A by B equals to B by C plus C by A னா B by C, A by B, C by A or in AP. அப்போ அதே அர்த்தம் தானே இங்க, அதனுடைய உல்டா இல்ல. we can take this as அப்போ C by B, B by A, A by C or in HP. என்ஸ் ப்ரூவ். இன்னொரு முறை சொல்லித்தரேன், தயவு செய்து கவனிச்சிங்க. ஹெச்பின்னு சொன்னா பயப்படாத. ஏபி கூடிய கண்டிஷனை தெரிஞ்சுக்க. 2B equals to A plus C, அந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், நம்ம ஈஸியா போட்டுடலாம்ல. we can write this as ரைட்டுங்களா, C by B நீங்க இப்படி கூட எடுத்துக்க, C by A B by C B by A இப்படி போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தப்பு இல்லை. ஏன்னா நான் மாற்றி போட்ட அங்க இருக்கிற மாதிரி போட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்போ C by A, A by B, B by C or in AP. Next you can write A by C, B by A, C by P or in HP. Once again I'll repeat this. In this equation it is given that there is a equation, quadratic equation, ax square plus bx plus c equal to 0. It has two roots நம்மளுக்கு தெரியும், because it is a quadratic equation. ஒன்னு alpha ஒன்னு beta ன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய sum of the roots, product of the roots கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் வச்சிட்டோம். Next what we are doing is, in a condition it is given that sum of the two roots is equal to the sum of the square of the reciprocal of the other two roots ன்னு சொல்றோம். அப்போ alpha plus beta by 1 by alpha square 1 by beta. இதை simplify பண்ணும்போது we'll get alpha plus beta equals to alpha square plus beta square divided by alpha square beta square. Alpha square plus beta square எப்படி போடலாம், alpha plus beta the whole square minus 2 times of alpha beta divided by alpha square plus beta square. We know the value of alpha plus beta and alpha beta. Wherever alpha plus beta comes, you put minus B by A. Wherever alpha beta comes, you put C by A. Simplifying, we'll get minus B by A, B square by C square minus 2A by C ன்னு வருது. நான் என்ன பண்றேன், இந்த 2A by C பிளஸ் ஆட்டணும், மைனஸ் அந்த சைடு பண்ணா பிளஸ்.
இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது லாஸ்ட்ல வில் கெட் 2a square c ab square plus bc square. Everything, both left hand side and right hand side is divided by abc. Will get 2a by b equals to b by c plus c by a. Therefore, I can conclude c by a by b, b by c are in ap using the condition above given, right? So, அடுத்து அது ap ன்னு சொன்னா their reciprocal is called harmonic progression hp. Therefore, a by c, b by a, c by b are in hp. Please take down. சார் அப்பனா ஹெச்பின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபி ப்ரூவ் பண்ணிட்டு அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டா ரெசிப்ரோக்கல் ஹெச்பி. ஆமா, ஹெச்பியை டைரக்டா ப்ரூவ் பண்ண முடியாது தம்பி. அதனால we have to prove that the given three numbers are in AP அப்படின்னு சொல்லிட்டேன்னா automatically the reciprocal. Suppose நான் ABC நான் வந்து AP ன்னு சொல்லியிருந்தேன்னா 1 by A, 1 by B, 1 by C are in HP. Okay. Right. The next one is nature of roots. அடுத்தது நம்ம பார்க்க போறது nature of roots. சரிங்களா? இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஐ வில் டீச் யூ த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இமேஜினரி ரூட்ஸ் தான் முக்கியம். அதுதான் எப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். அப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ax² + bx + c = 0. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா we have a formula -b ± starting from your 9th standardல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் -4ac / 2a. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்குல்லமா, இதுக்கு பேர் தான் டெல். இதுக்கு பேர் தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ பேர், அதுக்கு பேர் என்னன்னா டிஸ்கிரிமினன்ட். அதுக்கு சிம்பிள் என்ன கொடுக்குறோம் நாம, டெல். we can write this as b² - 4ac. இந்த டெல்ன்றவன் இருக்கான் பாத்தியா, இவனை பேஸ் பண்ணி தான் இந்த ரூட்ஸ் எப்படின்றத நான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இந்த டெல் உடைய வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, இதை ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. எனக்கு டெல் வேல்யூ 0வா இருக்கு. அப்ப வெறும் இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் வரும். -b2a உடைய வேல்யூ தான் நான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ டெல் உடைய வேல்யூ 0வா இருந்தா நான் என்ன சொல்லணும் தெரியுமா, the roots are real and equal. அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்கு ரெண்டு ரூட்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஸ்கொயர்ல வந்திருக்கு. சப்போஸ் x - 4 the whole square அப்படின்னா எக்ஸுக்கு வந்து என்ன திரும்ப வேல்யூ 4,4. புரியுதுங்களா? அப்ப ரெண்டுமே சேம் வேல்யூ. ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா மொத்தமா சேம். x உடைய வேல்யூ ரெண்டும் சேம். 2 2 -3 -3 -5 -5 28 28 இல்ல எப்படி ஒண்ணா வரலாம். அடுத்தது டெல் உடைய வேல்யூ இஸ் greater. The roots are real at unequal. Real and equal. சரிங்களா? அடுத்தது del is less than 0. The discriminant is less than 0. The roots are imaginary. The roots are imaginary. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த i உடையது இல்ல, அயோட்டா. How you find iota? ரைட்டா? i உடைய வேல்யூ மைனஸ் சொல்லி i ன்னு சொன்ன. ஏன்னு கேட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -49 வருதுன்னா நான் 49 உடைய ரூட் வந்து 7 சொல்லிடுவேன். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 உடைய வேல்யூவை i ன்னு சொல்லி போடணும். அதனாலதான் இதுக்கு இமேஜினரி ரூட்ஸ்னு அர்த்தம். இந்த மூன்று கண்டிஷன் இஸ் a basic necessary and sufficient condition for a quadratic equation உடைய nature of rootsக்கு. சரிங்களா? இது ஒரு பார்க்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இமேஜினரி ரூட்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உணர்த்துங்க தியரம்லாம் ஃபுல்லா நான் உங்களுக்கு டெஃபினிஷன்லாம் கொடுக்க போல. z = a + ib ன்னு ஒரு இருக்கு. இது வந்து ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட். அது பவர் எத்தனை வேணா இருக்கட்டும், கியூபிக் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், பை குவாட்ராட்டிக் ஆகட்டும், பவர் 5ல இருக்கட்டும், டிகிரி வந்து 8ல இருக்கட்டும், எனி டிகிரியில ஒரு ரூட் வந்து a + ib ன்னு சொன்னா the z conjugate a + a - ib is another root. a + ib is another root. Please don't forget it. Suppose ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், அதனுடைய ஒன் ஆஃப் த ரூட் வந்து 2 + 3i ன்னு சொல்லிட்டானா
immediately I can say 2 minus 3i is the other root. இப்போ ஒரு ரூட் உடைய ஐன்னு சொன்னா immediately அதனுடைய conjugate is also minus I. இது எப்போ it is applicable? It is only for conjugate, complex conjugate. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா complex conjugate is a root of polynomial equation with real coefficients இருக்கும் பொழுது அதனுடைய conjugate is also a root. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்னா complex roots are occurs in pairs. அப்போ occurs in pairs. Occurs in pairs னா 2 plus 3i னா 2 minus 3i is also root. நீங்க எப்பொழுதுமே கண்டுபிடிக்கும் போது பாருங்க ரூட்ல 2 plus 3i னா தான் plus or minus ஒன்று வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 minus 3i ன்றது. சரிங்களா? ப்ளீஸ் டேக் டவுன். இது வந்து அப்போ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கு. அடுத்தது irrational roots. Irrational roots. இப்ப இந்த டெல் இருக்கு இல்லையா, டிஸ்கிரிமினன்ட், இந்த ரூட் டெல் இருக்கு இல்லையா, ரூட் டெல்லுக்கு 2 ரூட்ஸ் வருமா? நான் ஏற்கனவே சொன்னேன் எப்பொழுதுமே அது ஆல்பா பீட்டான்னு எடுத்துப்போம். 2 ரூட்ஸை வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நம்ம எப்பொழுதும் எடுக்கனால ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ரெட் டெல் ரூட் இருக்கு இல்லையா, ரூட் டெல், இந்த ரூட் டெல் உடைய வேல்யூ வந்து ரேஷனலா எப்போ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இர்ரேஷனலா எப்போ அப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிஷனை பாக்குறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரேஷனல் இர்ரேஷனல்னா இல்ல, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்ரிபடி நோஸ் p by q ன்னு சொன்னா p and q are both integers, then it is called a rational number. இல்ல அதுதானே உங்களுக்கு கருத்து. வேற q வந்து not equal to 0. அப்போ இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகாதத பேர் என்ன சொல்லுவோம்? இர்ரேஷனல். அன்னைக்கு ஒரு தம்பி சொன்னார் அழகா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல்னா, எது அதெல்லாம் ரேஷனலா இல்லையோ அதெல்லாம் இர்ரேஷனல். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? ரேஷனல் நம்பர்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரேஷனல் நம்பர்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p by q, both are integers. நல்லா ஞாபகம் வச்சுங்க, p by q உடைய வேல்யூஸா இன்டிஜர்ஸா இருக்கணும், q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? இது வந்து ரெண்டும் கோ பிரைமா இருக்கணும். சரிங்களா? ரெண்டும் டிவிஷபிள்ல இருக்கக்கூடாது. இதனுடைய இது வந்து பிரைம் ஃபேக்டர் இதுல இருக்கக்கூடாது. இதுதான் ரேஷனல் நம்பருடைய இது. இப்போ நம்ம இங்க பார்க்கலாம், அதை பேசிக் விட்டுருங்க. இங்க ரூட் டெல் இருக்கு இல்லையா, இது ரேஷனலா இருக்கணும்னு சொன்னா எப்ப தெரியுமா கண்டிஷனு? ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ரேஷனல். சரிங்களா? ஆல்பா அண்ட் பீட்டா வந்து ரேஷனல் நம்பர்ஸா இருக்கணும். நல்லா கவனிங்க, all the rational numbers are real numbers, but all the real numbers are natural numbers, because rational number is a subset of real numbers. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? all the rational numbers are real numbers, but all the real numbers are not rational numbers. அடுத்தது பாருங்க, root del is irrational. அப்ப நான் irrational அப்படின்னு சொல்லும் பொழுது alpha and beta are also irrational. தம்பி நல்லா கவனிச்சிங்க, இது வந்து இந்த கான்செப்டை தெரிஞ்சிட்டாலே ப்ராப்ளம் நான் போட வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் சால்வ் ஆட்டோமேட்டிக்லி ஆன் யுவர் ஓன். அப்போ ரூட் டெல் இஸ் ரேஷனல், ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ரேஷனல். ரூட் டெல் இஸ் இரேஷனல், ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் இரேஷனல். கேன் யூ ஃபாலோ திஸ்? அடுத்ததுக்கு போலாம். எஸ். இப்ப பாருங்க, நான் ஒரு இரேஷனல்னா என்ன தெரியுங்க தம்பி? ஸ்கொயர் ரூட் உடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதனுடைய வேல்யூ இரேஷனல். இப்போ ரூட் 2 இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ வந்து 1.414 அப்படியே போகும். ரூட் 3 இருக்கு இல்லையா, 1.732. ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கால்ட் அஸ் இரேஷனல். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று எடுக்கிறேனே, ரூட் 2 3 minus root 2. Definitely this is a irrational number. 3 minus root 2 is a irrational number. இப்போ நான் இந்த irrational number எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அதனுடைய அடுத்த ரூட் என்ன தெரியுமா இருக்கும்? 3 plus root 2. அப்போ எப்படி நான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு சொன்னனோ the roots are occurs in pairs ன்னு சொன்னனோ, similarly for irrational roots also the roots occurs in pairs. இந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருக்கிற ரூட்ஸை விட இங்க சில வித்தியாசங்கள்லாம் இங்க இருக்கு. என்னன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு தேரமே இருக்கு, எழுதிங்க பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேரம். If PQ be rational numbers, if PQ be a rational numbers,
பாருங்க இப்போ நான் சொன்னதுதான் 3 ரேஷனல் நம்பர் தான், 2 ரேஷனல் நம்பர். PQ are ரேஷனல் நம்பர்ஸ். PQ are rational numbers. PQ are rational numbers. நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லும் போது சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ல இருந்து இன்டீஜர்ஸ்ல இருந்து அப்படியே சப்செப்டா ரேஷனல், இரேஷனல், அப்புறம் லாஸ்டா ரியல் நம்பர்ஸ். இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரே நான் ஸ்டார்ட் பண்ண போனவங்க எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா. அப்போ ரியல் நம்பர்ஸ்னா எல்லா நம்பர்ஸும் அது அடங்கி இருக்குது. புரிஞ்சுங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி நம்பர்ஸை தவிர இது எல்லாமே அதுல அடங்கி இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, PQ are rational numbers such that root Q is irrational. Such that root Q is irrational. Okay va? If P plus root Q is a one of the root of ax square plus bx plus c equal to 0, then P minus root Q is another root. எப்படி காம்ப்ளெக்ஸ்க்கு நான் சொன்னனோ அதே டிபிக்கல் தான் இங்க, வேற எதுவும் மாற்று கருத்துக்களே கிடையாது. சரிங்களா? இதே கண்டிஷன் இருக்கு. PQ or rational numbers and root P and root Q are irrational numbers if root P plus root Q is a root of any polynomial equation. Then the roots are, மற்ற ரூட்ஸ் என்ன, other roots are அப்படின்னு போட்டீங்கன்னா, the other roots are very useful concepts. Only the concepts will give you life to this theory of equations. பாருங்க, இப்போ போன வாட்டிக்கு எந்த வித்தியாசம் என்னன்னா, போன வாட்டி ரூட் Q மட்டும் தான் இரேஷனல், இந்த வாட்டி ரூட் P ஒரு இரேஷனல் ஆயிடுச்சு. அப்ப என்ன தெரியுமா ரூட்ஸ்? ஃபர்ஸ்ட் ரூட் வந்து ரூட் P மைனஸ் ரூட் Q. அடுத்த ரூட் என்ன இருக்கும், யாரா சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் ரூட் மைனஸ் ரூட் P பிளஸ் ரூட் Q. நெக்ஸ்ட் ரூட் என்ன தெரியுமா இருக்கும்? மைனஸ் ரூட் P மைனஸ் ரூட் Q. அப்ப என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே இரேஷனல் நம்பரா இருக்குன்னா மொத்தம் 4 ரூட்ஸ் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் இரேஷனலா இருந்தா 2 ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதுக்கு பேர்ஸ் தான். இரேஷனல் நம்பர் 2 நம்பர் 4 ரூட்ஸ். I teach you the complete theorem. இப்போ நம்ம சில வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சில சம்ஸ் ப்ராப்ளம் டைரக்டாவே நம்ம போயிடலாமா? ரைட். Find a polynomial equation. Find a polynomial equation of minimum degree. Find, நான் ஏற்கனவே சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண, ஏன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்லாம் நீங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். ரொம்ப ஈஸி தான். உங்களோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூவை வச்சு நீ சொல்லிடலாம் எப்பப்போ வந்து இமேஜினரி, எப்போ வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், அப்புறம் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். நம்ம டைரக்டா இப்போ எப்படி வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கிறேன்ற சம்ஸ் போடலாம். Find a polynomial equation of minimum degree. Find the polynomial equation. குயிக்கா போயிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸே முடிச்சிடலாம். சரிங்களா? Find the polynomial equation of minimum degree with rational coefficients. Having root 3 plus 2 plus root 3i. Having 2 plus root 3i. Having 2 plus root 3i. சரியா? அது என்னது மினிமம் அப்படின்னா, இப்ப மினிமம் ஏன் ஒரு வார்த்தை அங்க இன்க்ளூட் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூட்னா அனதர் ரூட், அப்ப 2 ரூட் இருந்தா அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் இல்ல. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு பேசிக் சொல்றேன். இட் இஸ் கிவன் தட் 2 plus root 3i is a root of the equation. அப்போ ஒரு ரூட் 2 plus root 3i னா another root என்னமா இருக்கும்? is 1 root.
Very good. 2 minus root 3i is another root. சரிங்களா? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல சொல்லி தரேன். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா we need sum of the roots and product of the roots. Easier we can form the quadratic equation. Now you just get what is sum of the equation, sum of the roots. You have to add these two things, 2 plus root 3i plus 2 minus root 3i. Now what happens? Root 3i will get cancelled. Therefore, that is called 4. Next one is product of very simple problem. Now, a question setter on that, I'll give 1 mark for this, not more than that. Next step, 2 plus root 3i multiplied by 2 minus root 3i. A plus b, a minus b will get 4 root 3 square, which is equals to what? A plus b, a minus b, which is called a square minus b square. 4 root 3 square is 3. I square becomes minus 1. Already minus another plus 1. Plus 3 I know. I can write this as 7. Now we know how to form the equation, quadratic equation. We know that x square minus sum of the roots into x plus product of the roots is equals to 0. X square minus sum of the roots. What is sum of the roots? Which is equals to 4x plus product of the roots plus 7 equal to 0. This is the required quadratic equation. அப்போ ஒரே ஒரு ரூட் தான் கொடுத்தாங்க. We have found the other root. இந்த ரெண்டு ரூட்டையும் வச்சு ஈஸியா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு, அதுதான் கொஸ்டின். ஃபைண்ட் a polynomial equation of minimum degree. சரிங்களா? சில சமயம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு ரூட்டை கொடுத்துட்டு ஒரு 5 டிகிரி ஆர்டர்ல கொடுத்துருப்பான். நீங்க இல்ல 4 டிகிரி ஆர்டர்ல கொடுத்துருப்போம். அப்ப கண்டுபிடி. இது ரொம்ப சிம்பிள், ரைட்? அடுத்த சம் ஒன் போடலாம் பாருங்க. Find a polynomial equation. Find a polynomial equation. Find a polynomial equation with integer coefficients. With integer coefficients. With integer coefficients. With integer coefficients. Square root of 2 root 2 divided by root 3. Square root of root 2 divided by root 3. சரிங்களா? Square root of integer coefficients with root 2 by root 3 as a root. பாருங்க, இந்த சம் எப்படி பண்றது அப்படின்றது நான் போன வாட்டி மாதிரி sum of the roots, product of the roots இங்க எடுக்க முடியாது. இப்போ நல்லா கவனிச்சுங்க. a is a root அப்படின்னா x minus a is a factor. அப்போ அதே போல இங்க இது ரூட் அப்படின்னு சொன்னா we can take this as x minus square root of root 2 divided by root 3 is another factor. சரியா? is a factor, sorry, not a factor, is a factor. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், it has a pair of roots for irrational numbersக்கு 4 வரும். இதுல ஒண்ணு வந்து என்ன சொல்லணும்னா x plus factors இல்லையா? x plus root 2. அப்போ இப்போ என்ன பண்ணோம்? x plus square root of 2 divided by root 3 is another factor. ரெண்டு ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா x minus root 2 by root 3 multiplied by square root, sorry, x minus square root of root 2 by root 3. இது பிளஸ்
equal to 0. Suppose x minus a is a one factor, x minus b is another factor. I can write this as x minus a by x minus b equal to 0. இது இன்னும் இது irrational வந்து ஃபார்ம் ஆக போல. இது எப்படி இருக்குன்னா a plus b a minus b. We form the formula a square minus b square. அப்போ x square minus, நல்லா கவனிச்சுங்க தம்பி கேர்ள்ஸ், இந்த ஸ்கொயர் ரூட் மேல இருக்கிறது மட்டும் தான் போவோம். அப்ப மீதி என்ன இருக்குன்னா உள்ள √2 by √3. Still it is an irrational number. √2 by √3 is a irrational number. அப்ப என்ன அர்த்தம்னா x square minus √2 by 3 is a factor அப்படின்னு சொல்லும் பொழுது the other factor என்ன சொல்லணும் அப்படின்னா x square plus √2 by √3 is a factor. அதான் நான் போச்சுங்க. If any numbers both are irrational, we have to find 4 roots. புரியுதுங்களா? அதுதான் ஃபேக்டர்ஸ். அப்போ 4 ரூட்ஸ்னா 4 ஃபேக்டர். முதல்ல 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருங்க, அடுத்த 2 ஃபேக்டர். இப்போ இதுவும் ஃபேக்டர், இதுவும் ஃபேக்டர். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? The equation is the first one, x square minus √2 by √3. Next, x square plus √2 by √3 equal to 0. A plus b, a minus b, a square, that is x power 4 minus √2 2, √3 is 3, which is equals to 0. புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்பா? a plus b, a minus b. அப்ப x power 4 அதை ஸ்கொயர் பண்ண x power 4 minus √2 by √3 ஸ்கொயர் பண்ண simply 2 by 3. அடுத்து நீங்க கொண்டு போகும்பொழுது we have x power 4 equals to 2 by 3 cross multiply பண்ணா 3x power 4 equals to 2. Otherwise we can write 3x power 4 minus 2 equal to 0. This is the required polynomial equation. இது வந்து சொல்லுங்கம்மா, கேளுங்க, டவுட் கேளுங்க. சார் இத வந்து இப்படி போடுறதுக்கு பதிலா x is equal to 2 by 3 பவர் 1 by 4 போட்டு டைரக்டாவே போட்டுடலாம்ல சார்? எப்படிமா? x equals to 2 by 3 whole power 1 by 4. போடலாமே. 1 மார்க்ல நீங்க ட்ரிக்ஸ், அதெல்லாம் ட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு இதை வந்து மெத்தட்ஸ் எப்படி போடணும் 3 மார்க்ஸ்ல கேட்கறானா இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். 1 மார்க்னா நீ கேட்கறது புரியுது. I can take the root as square root of √2 divided by √3 இருக்கு சார். x உடைய வேல்யூவை √2 divided by √3 whole power 1 by 2. மறுபடியும் இந்த √2 வெளியே எடுத்தா 2 by 3 whole power 1 by 4. Squaring on both sides, x power 4 equals to 2 by 3, 3x power 4 equal to 2. இது 1 மார்க்ல MCQல நீ எப்படி வேணா போடலாம். இதுக்கு ஆன்சர் ரைட். இது உன்னுடைய மெத்தட்ஸ். நான் சொன்னேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. 1 மார்க் MCQ only the options you have to mark, no steps. மைண்ட் இருந்தாலே போதும். இப்போ நீ கேட்டீங்களே அதை மைண்ட்லயே போட்டுடலாம் ஆன்சரை. பட் if it is actually இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பான், 3 மார்க் கொஸ்டின். அப்போ போடும்போது you have to do these steps. ஓகே ஓகே சார். ரைட்டுங்களா? புரிஞ்சுச்சா? அடுத்த சம் போயிடலாமா? Okay, next one. Find a polynomial equation. Find a polynomial equation of minimum degree 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 with rational coefficients, with rational coefficients, with rational coefficients, with rational coefficients √5 minus √3, with rational coefficients having √5 minus √3 as a root. √5 minus √3 as a root. Can anybody tell me what are the remaining 3 roots? √5 plus √3. √5 plus Very good. √5 plus √3
minus root minus root 5 minus root 3. அப்புறம் minus root 5 plus root 3. plus root 3. வெரி குட். மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ரூட் 5 மைனஸ் ரூட் 3, அது கான்ஜுகேட் வந்து ரூட் 5 பிளஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் ரூட் 5 மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3. கரெக்ட்டுங்களா? இப்போ முதல்ல இந்த ரெண்டு ரூட்ஸை மட்டும் எடுத்துக்கிறோமா. இப்போ நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் கேட்குற மாதிரி இப்போ பார்த்த உடனே இந்த கொஸ்டின் சொல்லிடலாம். இட் ஹாஸ் அ டிகிரி 4. இல்ல மினிமம் டிகிரி என்ன அப்படின்னா 4. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 பிளஸ் 3 ஐனா மினிமம் டிகிரி 2. இந்த இரேஷனல் நம்பர் ரெண்டுமே ரூட் பி பிளஸ் ரூட் டி உள்ள ஃபார்ம்ல இருந்தா டிகிரி இஸ் 4. இப்போ பாருங்க, இது ஒரு ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதை ஃபார்ம் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுக்கிறீங்க, இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிங்க. ரூட் 5 minus root 3 plus root 5 plus root 3. This 2 will get cancelled. We'll get 2 root 5. Next, product of the roots is equals to root 5 minus root 3 into root 5 plus root 3. A square minus b square 5 minus 3, which is equals to 2. Then the quadratic equation, we can write this as x square minus sum of the roots 2 root 5x. நான் உடனடி போட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். Plus product of the roots. புரியுதுங்களா? ஃபார்முலா உடனடி எழுதணுமா? x square minus sum of the roots into x plus product of the roots is equals to 0. Now I can write this as x square minus sum of the roots 2 root 5x plus product of the roots plus 2 equal to 0. இது ஒரு quadratic equation. Next, sum of the roots minus root 5 minus root 3 minus root 5 plus root 3 plus root 3 plus root 3 minus root 3 cancel. We have minus 2 root 5. Next to the product of the roots, minus root 5 minus root 3 minus root 5 plus root 3. Minus root 5 square panna will get 5. Minus root 3 square panna 3, which is equals to 2. Therefore, the equation becomes next x square minus of becomes plus 2 root 5 plus 2 equal to 0. ரெண்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. Actually, we know that it is a irrational coefficients and we have root p root q formula இருக்கனால its degree is 4. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். Therefore, the required equation is x square minus 2 root 5x இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல x போட விட்டுட்டோம். இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா minus 2 root 5x plus 2, அடுத்தது x square plus 2 root 5x plus 2 equal to 0. ஃபர்ஸ்ட் இந்த x square plus 2 காமனா இருக்கு. x square plus 2 minus root 5x. x square plus 2 plus 2 root 5x. This is of the form a plus b, a minus b. இது a மாதிரி, இது b மாதிரி. இது a மாதிரி, இது b மாதிரி. அப்போ a square, which implies x square plus 2 the whole square minus b square 2 root 5x the whole square equal to 0. இப்போ இதை expand பண்ணுங்க, we'll get x square a plus b the whole square form x power form 2 into 2 4, 4 into x square 4x square, 2 square is 4 minus இதை square பண்ணா root 5 square பண்ணா 5, 2 square பண்ணா 4, which is equals to 20, x square பண்ணா x square equal to 0. We can write this as x power 4 minus 20 plus 4 minus 16x square plus 4 equal to 0. This is the required equation. பாருங்க எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் எடுத்துக்கணும். ரூட்ஸ் எடுத்த போது ரெண்டு பேரா பிரிச்சுக்கணும். அதனுடைய கான்ஜுகேட்ஸ் தான் எப்பொழுதும் பேரா பிரிக்கணும். root 5 minus root 3 தான் கான்ஜுகேட் இஸ் root 5 plus root 3. அடுத்தது minus root 5 minus root 3, அதனுடைய கான்ஜுகேட் minus root 5 plus root 3. இதை எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூசிங் த ஐடியாஸ்ல மறுபடியும் a square minus b square ஃபார்முலா கொண்டு வந்து take the find out answer. Take down.
Okay, now we'll do some in-text problems. So exercise வந்து ரொம்ப சின்ன exercise இது. Roots கண்டுபிடிக்கிறது. If alpha, beta belongs to R, if alpha, beta belongs to R, such that 1 minus 2i 1 minus 2i as a root, if alpha, beta belongs to R, such that 1 minus 2i 1 minus 2i 1 minus 2i is a root of z square plus alpha z plus beta equal to 0, then alpha minus beta is equal to, that is the question. நான் ரெண்டு மெத்தட்ஸ்ல போட்டு காட்டுறேன், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மெத்தட்ல ஏற்றிக்கலாம். சரிங்களா? ஒன்னு வந்து இப்ப போட்ட மாதிரி மெத்தட். என்ன மெத்தட்? 1 minus 2i is a root means the another root is 1 plus 2i. Is it right? We can find the first value, sum of the roots கண்டுபிடிப்போம். 1 minus 2i 1 plus 2i, therefore we'll get that is 2. Next, product of the roots கண்டுபிடிப்போம், which is equals to 1 minus 2i into 1 plus 2i, a square minus b square, 1 minus 2i the whole square. அப்ப minus 2 square பண்ணா minus 4, I square பண்ணா minus 1, 1 plus 4 which is equals to 5. அப்ப நம்ம equation form பண்ணுவோம்ல, இது z ல இருக்கு இல்லையா, the variable, அதனால z square minus sum of the roots into x plus product of the roots is equals to 0. அப்போ z square minus sum of the roots which is equals to 2x plus product of the roots plus 5 equal to 0. சரிங்களா? Which is equals to 0. We want to find out alpha minus beta. Compare with the given equations. பாருங்க, இது sorry 2z minus z square minus alpha. Alpha இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குங்க? minus 2. Therefore I can put alpha is equals to minus 2. Next சரிங்களா? அடுத்தது பீட்டா உடைய வேல்யூ வந்து which is equals to 5. Alpha minus beta minus 2 minus 5 minus 7. அவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இத போயிட்டு ஒரு என்ட்ரன்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அப்போ இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என்னன்னா 1 plus 2iன்றது ரூட் இல்லையா, z க்கு பதிலா அப்படியே டைரக்டா திரும்ப போடலாம். 1 plus 2i the whole square plus alpha into 1 plus 2i into z. சரியா? சரி, 1 plus 2i plus beta equal to 0. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா 1 minus 4i 2 into ab minus 4i 2i ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? plus 4. சரிங்களா? 2i ஸ்கொயர் பண்ணா 2 square is 4, I square is minus 1, sorry. அப்போ therefore we'll get minus 4 plus alpha into 1 plus 2i plus beta equal to 0. இப்போலாம் ரியல் பார்ட்லாம் தனியா எடுத்துக்கணும். எது ரியல் பார்ட்? 1 minus 4 is real part, minus 3. அடுத்து இதுல வந்து alpha is the real part plus beta is the real part. இமேஜினா i ல இருக்கிற பார்ட், இங்க i பாத்தீங்கன்னா minus 4 ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க i ல பாத்தீங்கன்னா 2 alpha is there, 2 alpha which is equals to 0. இந்த 0 எப்படி பண்ணலாம்னா 0 plus 0i, 0 can be also the complex number. எப்படி எழுதலாம்? 0 plus 0i equating the real and imaginary. அப்போ alpha plus beta
-3 equal to 0. அந்த -3 அப்படிங்க போனா +3. இப்போ இதுவும் equal to 0. அப்போ 2 alpha is equals to 4. Your alpha is equals to 2. Alpha 2 னா beta உடைய வேல்யூ என்ன வரும்? 1 sir. Sir, அங்க +4i 1 + 4i தானே சார் வரும்? 1 + 4i. Sir 1 + 4i வரும் sir. Sorry, 1 - 2i. நான் 1 + 2i போட்டேன். Sorry, 1 - 2i. அப்போ இது என்ன ஆயிடும்னா 1 - 2i னா we'll get -2 alpha. -2 alpha equal to 4 னா alpha is equals to -2. -2 அப்படிங்க போனா 5. Alpha minus beta. சரிங்களா? alpha உடைய வேல்யூ -2 -5 which is equals to -7. Whichever is easy for you, which one is comfortable, you can take the method. நாங்க வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி மெத்தட்ல தான் சொல்லி கொடுப்போம் ஜேஇ மெயினுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா டக்குன்னு ஆன்சரை கண்டுபிடிச்சு போட்டே இருக்கலாம். இது வந்து as per your textbook you can follow this. Whatever the method you like, you can follow, right? We'll move on to the next problem. So with this we stop today, the final one. Finished? Yes sir. All right. So I'll give you a do it yourself problem. You can try at your home, okay? சரிங்களா? டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து I'll give you only one problem. அந்த ரிமைனிங் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு தரேன். You just வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, ரைட்டா? Find a polynomial equation of minimum degree with real coefficients having 2i plus 3 is a root. Another root என்னமா இருக்கும்? 2i plus 3. 3 minus What is 2i. another root? I plus 3. Very good. 3 minus 2i. சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றது தான் அப்படி கொடுத்துறான். 3 minus 2i. ஓகே. அதே போல அடுத்தது 2 minus root 3. இந்த ரெண்டு சமம் போட்டுவாங்க. whose roots are 2i plus 3 and 2 plus root 3.
இது ஒரு தனியா ப்ராப்ளம், இது ஒரு தனியா ப்ராப்ளம். சரிங்களா? 2 plus root 3. Another root is 2 minus root 3. Okay, so with this we'll stop the class today. We'll continue in the next class. Till then, bye from me. Please kindly, my humble request, you join the Zoom class regularly without fail, because maths is a continuous process. அது வந்து அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வீக் 3 வீக் ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் you have to come back again. So அதனால don't miss even a single class. My humble request to all of you. And once again, I'll just telling you, if you want the question paper, the 1 mark MCQ question paper, 100 questions there with the key, the right answer, I'll give you. You send your number, I'll just share it to you. Okay. So with this, we'll stop today. இன்னைக்கு படிச்சதை தயவு செய்து ஒரு 10 minutes நீங்க பாத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? The concept is very easy and clear. Okay, va? With this, we'll stop today. Take care. Good night. We'll see you in the next class. Thank you, sir. Yes, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you, sir.